நமஸ்காரம். நாம் இன்று கேசரி யோக முத்திரை செய்வது எப்படி என்று பார்க்க போகிறோம். இந்த கேசரி யோக முத்ராவை ராஜ யோக முத்ரா என்று கூட அழைப்பார்கள். கேசரி யோக முத்ரா செய்வது எப்படி என்றால், நமது நாவை வெளியில் கொண்டு வந்து பிறகு உள்முகமாக மடக்கி நாக்கின் நுனியை மேல் அன்னத்தை தொட்டவாறு தியானத்தில் அமர வேண்டும். இவ்வாறு 48 நாட்கள் மனதை ஒருமுகமாக செலுத்தி தியானத்தில் அமர்ந்து வந்தோமானால் நாள் இடைவில் ஒரு விதமான அமிர்தம் சுரப்பதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த அமிர்தம் என்பது நம் உடலையும் மனசையும் லேசாக்கி நம் வாழ்நாளில் என்றும் எந்த ஒரு நோய் நொடியும் வராமல் இருந்து என்றும் நம் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த அமிர்தம் நம்மளுக்கு உதவியாக இருக்கும். இந்த கேசரி யோக முத்ரா பயனை நம் வாழ்வில் அடைய வேண்டும் என்றால் இந்த கேசரி யோக முத்ராவை தினந்தோறும் தியானத்தில் அமர்ந்து செய்து பாருங்கள். பிறகு இதன் பலனை நீங்கள் உணர்வீர்கள். நன்றி, வணக்கம்.